இப்போ வந்து நம்ம வந்து இந்த தடவை வந்து ஒவ்வொரு தனித்தனி பார்த்தா போறோம் நம்ம. ஏன்னா முழுசா போடும்போது நிறைய பேர் வந்து முழுசா பார்க்க மாட்டேங்கிறாங்க, மறுபடியும் கேட்கறாங்க. ஆனா தனித்தனியா நம்ம போடுறோம். இப்ப அடுத்து நம்ம வந்து தேர்ட் ஸ்டெப் போறோம். 29 29 30 31 சொல்றோம். நீங்க பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து 29 30 31 இடுப்பு உள்ளவங்களுக்கு பேக் பீஸ் எப்படி வெட்டணுங்கிறத இப்போ நான் சொல்றேன். இப்போ வந்து 29 30 31 இந்த அளவுக்கு நீங்க பேக் தட்டு நார்மலா உள்ளது பிளவுஸுக்கு எவ்வளவு வெட்டணுமோ இப்போ பிசுறுக்கிட்ட ஒரு கோடு போட்டுக்கோங்க. இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு பட்டிக்கான அளவுல ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டு இப்போ இவங்களுக்கு 12 இன்ச்சு உயரம், 12 இன்ச்சு உயரத்துக்கு 13 இன்ச்சு உயரத்துக்கு மார்க் பண்ணிக்க. அதாவது தும்பு 1/2 இன்ச்சு சேர்த்து 13 இன்ச்சு உயரத்துக்கு இங்க மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஷோல்டர் இவங்களுக்கு 5.5 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. இங்க ஒரு 6 இன்ச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. இங்கேயும் இங்கேயும் பட்டி, அதாவது பட்டியோட இது வரவுக்காண்டி 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஷோல்டருடைய அளவு மார்க் பண்ணிட்டு இவங்களுக்கு கழுத்து சுற்றளவு வந்து 3.5 இன்ச்சு நம்ம 3.25 வைக்கிறோம். இப்போ இங்கேயும் இங்கேயும் 3.25 வச்சு இங்கே கோடு போட்டுட்டு மேல 1/2 இன்ச்சு தும்பு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு கழுத்து உயரம் வந்து 7 இன்ச்சு 6.25 வச்சுக்கோங்க. முதுகு பட்டி 5.25 இன்ச்சு நமக்கு இந்த மார்க் பண்ணும்போது 5.25 நமக்கு வரும். அதாவது 1/4 இன்ச்சு தும்பு போயிருச்சுன்னா இந்த முதுகு பட்டி 5.5 இன்ச்சு, அதாவது முதுகு பட்டி 5.5. இப்போ கழுத்துடைய உயரம் வந்து 7 இன்ச்சு, அகலமும் 7 இன்ச்சு. அதே மாதிரி இந்த கழுத்து பெண்டு வெட்டுறதுல இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க. இப்படி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கழுத்தோடைய அந்த ரவுண்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும். அவ்வளவுதான். நீங்க எதையுமே நீங்க ஸ்கேல் வச்சியோ இல்லை அதுக்கான டூல்ஸ் வச்சோ நீங்க வெட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி பேக் தட்டு வந்து 9 இன்ச்சு லூஸ் வச்சுக்கோங்க. பின்பக்கம் வச்சுட்டு இந்த 9 இன்ச்சுல இங்க இருந்து ஆம்கோலுடைய இறக்கம் வந்து 5.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சு இங்க இருந்து ஒரு கோடு போட்டுக்குங்க. போட்டுட்டு முண்டா நம்ம கழுத்துக்கு வெட்டுற மாதிரி முண்டாவுக்கும் அதே மாதிரி 1.5 இன்ச்சு வச்சு இந்த இடத்துல கிராஸா கோடு போட்டு இதுல இருந்து ரவுண்ட அப்படியே பேஸ்ட் பண்ணி வெட்டிக்கங்க. வெட்டிட்டு இப்போ 9 இன்ச்சு முண்டாவுடைய அதாவது பாடி லூஸுடைய நீளம், 1.5 இன்ச்சு தும்பு வச்சுக்கோங்க. தும்பு வந்து அதிகமான அளவு தும்பு வைக்க வேண்டாம். ஏன்னா 1.5 இன்ச்சு தும்புக்கு வைக்கதான் உங்களுக்கு சரியா தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதிகப்படியா நீங்க தும்பு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அது உள்ள திருகலா இருக்கும், தைக்கிறதுக்கு சேஃப் இல்லாம இருக்கும். அப்போ கீழே வந்து உங்களுக்கு 8.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து 2.5 இன்ச்சு கூட்டிக்கிங்க. அதாவது 1 இன்ச்சு டாட்டுக்கு 1.5 இன்ச்சு தும்புக்கு பண்ணிட்டு இங்க இருந்து நீங்க ஒரு கோடு போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ பேக் தட்டுக்கான மார்க்கை நாம போட்டாச்சு. இப்போ இந்த ஆம்கோல் சுற்றளவை 7.25 இருக்கான்னு இந்த இது, அதாவது இதை கழிச்சிட்டு பார்க்க கூடாது, இதோட சேர்த்தான் பார்க்கணும். ஏன்னா ஆம்கோல் இதை விட கையை விட ஆம்கோல் இது வந்து 1/2 இன்ச்சு கம்மியா தான் இருக்கும். நீங்க தச்சு முடிச்சோடனே ஆல்ரெடி 1/2 இன்ச்சு குறைஞ்சிரும். இப்போ இங்க இருந்து நமக்கு 7.25 இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்போ கரெக்டா 7.25 இந்த ஆம்கோலுடைய வளைவு உங்களுக்கு வந்துருச்சு. இன்னொரு தடவை பாத்துக்கோங்க. கரெக்டா இது வந்து 7.25க்கு கரெக்டா வந்திருக்கு. இந்த அளவுக்கு நீங்க வெட்டினீங்கன்னா ஆம்கோல் சுற்றளவு சரியா வந்துடும். ஷோல்டருடைய அளவு 5.5 நம்ம 6 இன்ச்சு வச்சிருக்கோம். அதாவது தச்சு முடிய நமக்கு 5.5, அதாவது 11 இன்ச்சு ஷோல்டர் வந்துடும். இப்போ பேக் தட்டுடைய அளவு கூட நம்ம வெட்டியாச்சு. இப்போ இந்த கோடு ஏன் போட்டிருக்கோம்னா இந்த இடத்துலதான் கிராஸ் வெட்டையில 2 பக்கமும் கிராஸோடைய எண்டு, அதாவது வந்து சைட்ல வர அளவு இந்த பக்கம் தான் வரும். கிராஸோடைய அளவை நம்ம இதுலயே நம்ம அளந்துக்கிறணும். அதாவது கிராஸோடைய அளவு உங்களுக்கு வந்து 11.25, இங்க 12.25 வச்சிடணும். அதாவது மேல 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு வச்சு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுடணும். இது எதுக்கு போறோம்னா நம்ம கிராஸ் வெட்டையில கிராஸ் எங்க வருதுங்கிற கணக்காக இங்க கோடு போட்டிருக்கோம். இப்ப பேக் தட்டு வெட்ட போறோம். இப்போ கழுத்தை நம்ம எப்படி வெட்டியிருக்கோமோ அதே அளவுக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி ஷோல்டரு இப்படி கத்திரி கொண்டு போயிடக்கூடாது. கரெக்டா இந்த இடத்துல இருந்து நமக்கு வெட்டி முடிச்சு கட் மார்க் எங்க எங்க வரணுங்கிறத சொல்லிடுறேன். பாடி லூஸுக்கு இது ஒரு கட் மார்க்கு,
பட்டிக்கு ஒரு கட் மார்க்கு, இந்த பட்டியோட கிராஸ் வளைவுக்கு ஒரு கட் மார்க்கு. இப்போ பேக் தட்டு வெட்டியாச்சு. இதுதான் 29, 30, 31க்குள்ள பேக் பீஸ் எப்படி வெட்டணுங்கிறதுக்கான முறை. இந்த 3 அளவுக்கும் இந்த அளவுக்கு வெட்டினீங்கன்னா சரியாகும்.